மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இத்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடனம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமை தூய்வித்த குருவே வாழ்க. சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி பாக்யலட்சுமி அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். இன்றைய தலைப்பு, சுவாமிஜியோட தலைப்பு வாழ்த்தி மகிழ்வோம் என்ற தலைப்புல கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்கலாம். முதல்ல ஒரு கவி பார்க்கலாம். உடல் நலம், அறிவு, உயர்ப்புகள், செல்வம், கடமை இவற்றில் யான் கருத்தொடு உயர்வேன், வாழ்வேன் வளமுடன் வாழ்நாள் வரைக்கும், வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவேன். அதாவது சங்கல்பங்கிறது மனசுல நம்ம தீர்மானமா எடுத்துக்கிறது, ஒரு உறுதி முடிவை குறிக்கிற வார்த்தை.
வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவற்றை அடையிறதுக்கு எண்ணத்துல அழுத்தம் கொடுக்கணும். கருத்தேற்றம் செய்து வாழ்க்கை நல சங்கல்பம் எடுத்துக்கணும். உடல் நலமாக இருக்கணும். அறிவு தெளிவோடு இருக்கணும். போதுமான அளவு செழிப்பான செல்வம் நம்மகிட்ட இருக்கணும். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு இந்த ஐவக கடமைகளையும் ஒன்றினால ஒண்ணு கெடாம நம்ம பார்த்துக்கணும். இவைகளை நான் கவனத்தோடு உயர்வடைவேன். அதாவது உடலில் உயிர் இயங்குகின்ற காலமாகிய வாழ்நாள் முழுவதுக்கும் வளமாக வாழ்வேன். மற்றவர்களையும் எல்லாம் இன்புற்று இனிமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நானும் வாழ்ந்திருவேன்னு சொல்லிட்டு இந்த கவியில சுவாமிஜி கொடுக்குறாங்க. அப்ப அப்படி பார்க்கும்போது மகிழ்ச்சி என்பது ஒரு திருப்தியோட வெளிப்பாடுதான். இருந்தாலும் மகிழ்ச்சிக்கும் திருப்திக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு இல்லையா? அந்த நேரத்தின் சந்தோஷம்தான் மகிழ்ச்சி. எதிர்பார்ப்போட நிறைவுதான் திருப்தி. அப்ப மகிழ்ச்சிக்கு ஆயுள் கம்மி, திருப்தி அடுத்த முறை வரும் வரை என்று எதை வரைக்கும் தாக்கு பிடிக்கும். மகிழ்ச்சி ஒன்று. இப்ப அதை எதுக்கு எடுத்துக்கலாம்னா, ஒரு தீப விளக்கின் வெளிச்சத்திற்கு ஒப்பிட்டால் மகிழ்ச்சி எடுத்துக்கலாம். ஊதுபத்தியோட மனத்திற்கு திருப்தி எடுத்துக்கலாம். தீபம் அணைஞ்ச உடனே வெளிச்சம் வருவது நின்று விடும் இல்லையா? ஆனா ஊதுபத்தி அணைந்த பின்னும் மனம் சிறிது நேரம் வரை அந்த இடத்தை அப்படியே சூழ்ந்து வீசிட்டு இருக்கும் இல்லையா? அப்ப இது ரெண்டுக்கும் வேறுபாடு அதே மாதிரிதான். அப்ப நம்மளோட பிறவி, இந்த பிறவிதான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஒருத்தரை வாழ்த்தி மகிழ்வதும், நம்ம வாழ்த்தி நம்மளை பாத்துக்கிறதும், அடுத்தவங்களை வாழ்த்துக்கு இந்த பிறவியில தான் நம்மளால முடியும். அதுக்குத்தான் தாயுமானவர் சொல்லுவாரு, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. அப்ப அந்த எந்த ஒரு பேரும் நம்மளுக்கு வாய்க்க பெறும்போது அதனோட அருமை பெருமைகளை நாம் உணர தவறி விடுறோம் இல்லையா? அப்ப நிழலின் அருமை எங்க தெரியும்? வெயில்ல தெரியும். தாகத்துல நாக்கும் தொண்டையும் வறண்டு போகும்போது தான் தண்ணீரோட அருமை தெரியும். அப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில, இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இடையில இந்த வாழ்க்கை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு தான் இருக்குது. அப்ப நாம எல்லாரும் அதை ஒட்டிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பிறப்பு என்பது என்னன்னா கோலத்தோட ஆரம்ப புள்ளி, இறப்பு என்பது கோலத்தோட முற்றுப்புள்ளி. அப்ப வாழ்வாங்க வழி தெரிஞ்சாலும் வாழ்க்கையை நடத்த அது அழகிய கோலம்தான். இல்லை என்னன்னு சொன்னா அது அலங்கோலமா மாறிடுமா. அப்ப கோலத்துக்கு எப்படி அழகா புள்ளி வச்சு கோலம் போடுறோம் இல்லையா? அது ஒரு நேர்த்தியா போடும்போது நல்லா அழகா இருக்குது. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். அப்ப வாழ்க்கையில் சிறந்த குறிக்கோளை நம்ம பெற்றவங்க தான் மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். வாழ்க்கையை விட மனிதனின் வாழ்வை முதன்மைப்படுத்தக்கூடிய மனிதனை உருவாக்குவதே ஒரு கலையோட நோக்கம். அப்ப கலையின் மகுடமான மனவளக்கலை நமக்கெல்லாம் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அப்ப தனி மனித அமைதி தான் ஒரு குடும்பத்தின் அமைதியாக, ஒரு இனத்தின் அமைதியாக, ஒரு நாட்டின் அமைதியாக, இந்த உலகத்துக்கு அமைதியாக மாறும்னு சொல்லிட்டு நம்ம குரு மகான் நினைச்சிருக்காரு. அப்ப இயற்கை விதி, சமுதாய அமைப்பு, இன்ப துன்ப உணர்ச்சிகள் இதை ஒட்டிதான், இந்த கோணங்களை இணைப்பிதான் இந்த வாழ்வு நமக்கு நடக்குது. அப்ப இந்த 3 துறைகள்ல தெளிவு உண்டானா அறிவு சார்ந்த வாழ்வு நம்மளுக்கு புலப்படும். நம் சமுதாய சிக்கலுக்கும் வழியும் தெரியும் இல்லையா? அப்ப எல்லா செயல்களுக்கும் மனம்தான் காரணம். மனமோ கருமையத்தின் பல தலைமுறைகளில் ஆன்மா அனுபவமாக பெற்ற வினைப்பதிவுகள் தான் பிறந்த பின்னே ஒருவர் அன்று வரையில் ஆற்றியுள்ள செயல்களுடைய பதிவுகள் தான். இவற்றுக்கு கேட்பதா தொகுப்பு நம்மளுக்கு விளைவா கிடைக்குது. அப்ப ஆசான் மூலம் நம்மளுக்கு அகத்தவம் ஆற்றி தன்னை உணர்ந்து இறைநிலையை உணரும் போதுதான் தான் எல்லாம் வல்ல பேராற்றல் தான் உலகங்களாக உயிர்களாக பரிணாமமடைந்து தோன்றி இயங்கும் அனைத்திலும் உட்பொருளாக மூல ஆற்றலாக அமைந்து எல்லா பொருள்களையும் உயிர்களையும் அவ்வப்போதைய சூழ்நிலைக்கேற்ப இயக்கி கொண்டிருக்கு இல்லையா? இந்த உண்மையினை அறியாத மனிதன்தான் தனது உடல் வலிவு, அறிவுத்திறன், தனக்கு சொந்தமான பொருட்கள், மக்கள் இவற்றை வைத்துக்கிட்டு அந்த அளவிலே தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி, தான் எல்லாத்துக்கும் பெரியவன் சொல்லி தன்முனைப்போடு இருக்கிறான். அப்ப மெய்ப்பொருளை மறந்து தன்முனைப்போடு இருக்கும்போதுதான் மனிதனுக்கு அறுகுணங்களையும் சீரமைச்சு, எண்ணத்தை ஆராய்ஞ்சு, ஆசைகளை சீரமைச்சு, கவலை ஒழித்து, சினம் தவிர்த்து, தன்முனைப்பு அடங்கிய இந்த உயிர் அறிவு நிலைதான் அமர்ந்த அருள்னு சொல்லுவாங்க. அப்ப நமது மனசுக்குள்ள நாமாக விதைத்து கொண்ட எதிர்மறை சிந்தனைகள் தான் நமது முயற்சிகளுக்கு தடையாக இருக்கும். நான் இப்படித்தான் இருப்பேன், என்னால இவ்வளவுதான் முடியும், நானே தான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் என்கிற ரீதியான அந்த சிந்தனைகள் தான்
நமது செயல்களை முடக்கக்கூடிய ஒரு வாத கோட்டைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லாம் நம்மளாலதான் முடியுது, நாம தான் செய்யறோம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்க அந்த வாத கோட்டை தான் அது. அப்போ நம்மில் முடியாதுன்னு சொல்லி நாம எதையும் நினைத்து விட்டால் நம்மால முடியாதுதான். அப்ப எதையுமே நம்ம பாசிட்டிவா நினைக்கணும். முடியும், நம்மளால முடியும், செய்ய முடியுங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல வளர்த்துக்கணும். பொதுவாகவே பணம், பொருள், பதவி, உறவு, நடப்புகள், நிகழ்வுகள், சூழ்நிலைகள் எதுவாகட்டும் இப்படித்தான் அமைய வேணும் அல்லது இப்படித்தான் இருக்கணும் என்று நிர்ணயம் அல்லது பற்று வைத்து இருக்கின்றோம் இல்லையா? மாறி நடந்தா என்ன பண்றோம்? நம்ம கிட்ட வருது கோபம், சோபம். நமக்கு நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு நன்மை தருவதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கணும். ஆனா என்பதே அனைவரும் எல்லாருக்கும் விருப்பம் அதுதான். அனைவரும் அவரவர் விருப்ப வாழ்வையை தான் வாழ முயல்றோம். ஆனா இதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் அப்படி எதுக்கும் நடக்கக்கூடாததுக்கு அதுக்கு நம் கருத்தந்தை அவர்கள் நமக்கு ஒரு தாரக மந்திரம் கொடுத்திருக்காங்க, வாழ்க வளமுடன் சொல்லிட்டு. அப்ப அந்த தாரக மந்திரத்தை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லும் போதும் முதல்ல அது வந்து நமக்குள்ள பதிவாகுது. அப்ப இந்த சிறு வயது குழந்தைங்களுக்கு நம்ம ஆடை தப்போம் இல்லையா? தைக்கும்போது என்ன பண்ணுவோம்? அவங்களோட வளர்ச்சியை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு தாராளமா துணியை கொஞ்சம் தாராளமா எடுத்து கொடுத்து கொஞ்சம் பெருசா தைங்கன்னு கொடுப்போம் இல்லையா? அப்ப துணியை அதிக உறுதியோட இருக்குமானா இன்னும் கொஞ்சம் தாராளமா தைங்க அப்படின்னு சொல்லுவோம் டெய்லர்கிட்ட. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 5 வயசுக்கு குழந்தைக்கு துணி தைக்க கொடுத்துட்டோம்னா ஒரு 7 வயசு குழந்தை வரைக்கும் நம்ம கொடுப்போம். ஏன்னா அப்ப எல்லாம் நம்மளுக்கு பேரண்ட்ஸ் நம்ம அந்த காலத்துல அப்படிதான் தச்சிருக்காங்க. அப்ப அதே மாதிரி நம்ம கொஞ்சம் அவங்க வளர்ற பிள்ளைங்க வச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம கொடுப்போம். அப்ப அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வாழ்ந்த உடை உபயோகம் எப்படி நீண்ட காலத்திற்கு பொருத்தமானது இருக்குதோ அதே போலதான் ஞானிகளும் உலக மக்களுக்கு தரும் அறநெறி போதனைகளும் நல்வாழ்வு கிட்ட திட்டங்களும் அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு ஏத்த மாதிரி சிறிதும் பொருத்தமில்லாம இருக்கலாம் அவங்க அப்ப நினைக்கும் போது. ஆனா பிற்காலத்துல அது எவ்வளவு பொருத்தமானதுன்னு சொல்லிட்டு நம்மளாலதான் அது யூகிக்க முடியுது இல்லையா? இப்ப ஞானிகள் எப்படி அதை தீர்மானிப்பாங்களாம்? கடந்த கால அனுபவங்கள், தற்கால சூழ்நிலைகள், எதிர்கால விளைவுகள், இந்த மூன்றையும் முக்காலத்தையும் உணர்ந்துதான் ஒரு செயலை செய்வாங்களாம். அப்படி உணர்ந்து செஞ்ச ஒரு செயல் தான் நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு கொடுத்திருக்க அந்த வாழ்க வளமுடங்கிற தாரக மந்திரம். எனவே பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோட ஓர் ஏற்படுற ஒளி அலைதான் இந்த வாழ்க வளமுடங்கிற தாரக மந்திரம். வாழ்க என்ற வாழ்த்தில் இல் வந்து உச்சரிக்கப்படும் போது பிட்யூட்டரி பீனியல் சுரப்பிகள் நன்கு இயக்கம் பெறுது. உடல் நலமும் மனநலமும் நம்மளுக்கு வருது இல்லையா? அதுவும் தவ முடிவுல வாழ்த்து சொல்லப்படுறதுனால வலிமை அதிகம். அதுக்கு மிக நுண்ணிய நிலையில இருப்பதனாலதான் எண்ணக்கூடிய எண்ணம் சீக்கிரம் செயலுக்கு வருது இல்லையா? அப்ப இந்த வாழ்த்தலையே நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், இரண்டிற்கும் இடையே ஊடாடி கொண்டிருத்தல், அது எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்ப இந்த 5 வகையான அலை இயக்கத்துலதான் இந்த வாழ்த்து வருது. அதாவது உடல் நலமாகிய நமது இருப்பு எப்போது வற்றி போகும்னு நமக்கு தெரியாது. நம் பெற்றோரிடம் கிடைந்த இந்த இருப்பை செலவழிக்காம உயிர் வாழவே முடியாது. இருப்பிலிருந்து செலவழிக்கும் போதெல்லாம் உழைப்பை பற்றி கொள்வோம். நம் பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ இல்லையோ உடல் நலமாகிய இருப்பை பற்றிய விழிப்புணர்வையும் உடற்பயிற்சியும் கற்றுக் கொடுக்க கண்டிப்பா மறக்கக்கூடாது. நம் உடலில் இந்த உயிர் உள்ள மட்டும் நாம் வாழும் காலமெல்லாம் வேறு எவராலும் நமக்கு கொடுக்க முடியாத நமக்கு நாமே ஈட்டக்கூடிய அரிய செல்வம் தான் இந்த உடல் நலம். அந்த உடல் நலத்துக்கு நாம் கொடுக்கிற பயிற்சி தான் வாழ்க்கைக்கான மிக முக்கிய தொழிற்பயிற்சி என்பதை நாம உணர வைக்கணும் நம்மளோட பிள்ளைங்களுக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது முதல்ல சுவாமிஜி என்ன கொடுக்குறாங்க? தன் வாழ்த்து. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வோம். உடல் நலத்துக்கு நம்ம உடற்பயிற்சி செஞ்சு நம்ம பெற்றோர்கிட்ட வந்த அந்த இருப்பை நம்ம சேமிச்சு வைக்கிறோம். இப்ப நீலாயுள் கிடைத்தற்கரிய ஒரு அரிய பிறவி இந்த மானிட பிறவிதான். இந்த பயிற்சிகளை முறையா செஞ்சு தவ ஆற்றலினால் நம் ஆயுள பெருக்கி நம்மோட பதிவுகளை நாமே போக்கிக் கொள்ளணும். அடுத்த தலைமுறைக்கு எந்த பதிவையும் நாம கடத்தக்கூடாது. அப்ப நிறை செல்வங்கிறது இறைநிலை என்பது எல்லையற்ற கருணையுடையது. கிணற்றில் ஒரு மனிதன் தவறி விழுந்துட்டு போதெல்லாம் யார் மூலமாவது ஒரு கயிறு போட்டு மேலே கொண்டு வந்து விடும் இல்லையா? அப்ப அந்த கயிற்றை பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறி வந்த பின்பு மீண்டும் விழாமல் இருக்க வழி செய்யும் வகையில உழைத்தல் அவசியம். அப்ப அதே மாதிரிதான் அவரவர் ஊதியத்தை இறைநிலையின் கோட்பாடின்படி அவரவர் ஊதியத்தை
அவரவரே ஈட்டணும். அப்போ நிறை செல்வங்கிறது நம்மளுக்கு நிறைவான செல்வம். நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த செல்வத்தை நாமளே ஈட்டிக்கணும். அப்ப உயர் புகழ்ங்கிறது நம் வாழ்வு எவ்வளவு சின்னது, ஒரு தூசி போல, ஒரு நீர்க்குமிழி போலதான் இருக்கும், தோன்றி மறைந்தான். அப்ப அந்த வாழ்க்கையை நாம எவ்வளவு அமைதியாக பேரின்பமாக கழிக்கணும். தென்னை மரம் எப்படி சாக்கடை நீர்ல நின்னாலும் அதை இளநீர்ல சுத்தமான நீர் இருப்பது போலதான் உலகில் 1000 பிரச்சனைகள், குழப்பங்கள், தீய விஷயங்கள் இருந்தாலும் நம் மனம் நல்ல எண்ணங்களோட இருக்கணும். அப்படி நல்ல எண்ணங்களோட சுத்தமா இருக்கும்போதுதான் நம்மளுக்கு உயர் புகழ் கிடைக்குது. அப்ப மெய்ஞானம்ங்கிறது என்னது? மெய்ஞானம் ஒரு மெய்யுணர்வு பெற்ற ஒரு குரு வழியில அறம் பயின்று இறைநிலை விளக்கம் பெறும்போதுதான் தான் தடம் மாறிய மனம் ஓட்டம் நேர்மறையான இயக்கத்திற்கு வரும். துன்பத் தொடரில் இருந்து விடுதலை கிடைக்கும். வேற எந்த வழியும் மனிதன் உய்வதற்கு இல்லை. அப்ப இந்த மெய்ஞானங்கிறது குரு மூலமா தான் கிடைக்கும். அப்ப இந்த குருவை யாருக்கு நம்மளுக்கு குரு இறைதான் அந்த குருவை காமிக்குது. அதுக்கு ஒரு பழைய பாடல் ஒரு வரி இருக்கும். வானுக்கு தந்தை எவனோ மண்ணுக்கும் மூலம் அவனே, யாவுக்கும் அவனே எல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாருன்னு அந்த பாட்டுல வரும். அப்ப சுவாமிஜியே சொல்லுவாங்க, வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் அப்படின்ட்டு நம்மளோட குருமகன் சொல்றாங்க. அப்ப உண்மை அதுதானே. அப்ப தவத்தின் ஆரம்பத்துல அன்னை தந்தை குரு வணக்கம் என்று சொல்லும்போது அங்கே நமது ஆன்மாவை நாமே வணங்குறோம் இல்லையா? நமது ஆன்மாதான் நமது பெற்றோர் பின்னம் தானே, அவங்களோட பின்னம் தானே நாம. அப்ப தவத்திற்கு பின்னால் மனம் நுண்ணிய அலையில இருந்து அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க்கை துணைவர், பெற்ற மக்கள் செல்வம், அனைவரும் உயிர்கலப்பு பெற்ற உறவு தானே இல்லையா? அப்ப இவர்களை நாம் மனதார வாழ்த்தும் போது அவர்களின் குறைபாடுகள் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வருகிறாங்க. அப்ப மனதில் எப்போதும் ஒரு அமைதியையும் சுமூகத்தையும் உருவாக்கி கொள்ளணும். எந்த அளவிற்கு நமது மனம் நல்ல உணர்வுகளை சமச்சீராக வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல சூழ்நிலைகள் நமக்கு அமைந்து வரும். அப்ப அந்த வாழ்த்து அதிர்வலைகள் வீட்டில் எப்போதும் பரவிடுவது மூலம் அன்பு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, நிறைவு, நம்பிக்கை, பாதுகாப்பு, நட்பு, நல்விருப்பங்கள், நன்றி, இறையுணர்வு இதையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் வெறும் வார்த்தைகளானா வெறும் வார்த்தைகள் கிடையாது. அப்ப உணர்வுகள் தான் நமது ரத்தத்தோட கலக்க வேண்டிய உணர்வுகள் தான். அனுபவித்து நாம வாழணும். அதுக்கு சுவாமிஜி ஒரு கவி கூட கொடுத்திருப்பாங்க. வாழ்க வாழ்கவென் வாழ்க்கை துணைவர், வாழ்க வாழ்கவென் குழந்தைகள் எல்லாம், வாழ்க வாழ்க என்னுடன் பிறந்தோர்கள், வாழ்க வாழ்க என் நண்பர்கள் அனைவரும், வாழ்க வாழ்கவென் தொழில்துறை அன்பர்கள், வாழ்க பகைவர்கள் வளமுடு திருந்தி, வாழ்க இவ்வுலகில் வாழ்க மக்கள் எல்லாம், வாழ்க வாழ்க இவ்வையகம் வாழ்க, வாழ்க அறநெறி, வாழ்க மெய்ஞானம். அப்படி நம்முடைய வினைகளை கழித்துக் கொள்வதற்கான வந்த கருவிகள் தான் நம்மளோட தொடர்பு கொண்டுள்ள அனைத்து மனிதர்களும். அவர்களுக்கும் நமக்கும் இடையில பிணக்கின்றி இணக்கத்தோட வாழ்வு நடைபெறுவதற்கு தான் அனைவரையும் நம்ம தவ முடிவுல வாழ்த்துறோம் இல்லையா? அப்ப இந்த குண்டலி யோகியோட கடமையாகவே நம்ம இருக்கணும். வாழ்க்கைக்கு துணையாக இருப்பவர், நலம் விளைவிப்பற தவ முடிவுல நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்தணும். நம்மால் கழிக்க முடியாத வினைப்பதிவுகள் எல்லாம் கழிப்பதற்கு உதவியாக வந்துள்ளவங்க தான் பெற்ற மக்கள் செல்வங்கள். அவர்களையும் நம்ம வாழ்த்தணும். நமது பெற்றோர்கள், நமது தெய்வங்கள், அந்த தெய்வங்கள் பெற்றெடுத்து இன்னொரு பிள்ளை தானே உடன் பிறந்தவர்கள். அப்ப அவர்களையும் நம்ம வாழ்த்தணும். நமக்கு உதவியா இருக்கிற நண்பர்களையும் நம்ம வாழ்த்தணும். தொழில்துறையில் நம்மோட நெருக்கமாக இருப்பவர்களையும் அமைதியாக இணக்கத்தோட இருப்பதற்கு நம்ம வாழ்த்தணும். பிறக்கும் போது யாரும் பகைவர்களாக நமக்கு பிறக்க போவதில்லை இல்லையா? பாரதி கூட சொல்லுவாரு, பகைவருக்கு அருள் புரிவாய் நன்னெஞ்சேன்னு அவரும் சொல்லுவார் இல்லையா? அப்ப அதே மாதிரி யாருமே நம்மளுக்கு பிறக்கும் போது பகைவர் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளோட கர்ம வினை தான் அவங்கள பகைவரா மாத்துது. அப்ப அவங்களையும் நம்ம வாழ்த்தணும். நம்மை பற்றி புரிந்து கொள்ளாமலும் பிறரை பற்றி நாம் புரிந்து கொள்ளாதும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான் அந்த பகைவர்கள் உருவாக்குது. அப்ப அவங்க திருத்தம் பெற்று நலமா வாழணும் நம்ம வாழ்த்தணும். உலக மக்கள் அனைவரும் வளமாக வாழணும் நம்ம வாழ்த்தணும். இனிமையாக எல்லாரும் இருக்கணும் வாழ்த்தணும். அப்படி எல்லாரையும் வாழ்த்தும் போதுதான் அறநெறியும் மெய்ஞானமும் உயர்வடையும் சொல்லி இந்த கவியில சுவாமிஜி சொல்றாங்க. அப்ப அதே மாதிரிதான் நம்ம தவத்துக்கு அப்புறமும் எல்லாரையும் நம்ம வாழ்த்துறோம். உலக நல வேட்பை நம்ம சொல்றோம். அப்ப அந்த உலகத்துல
இருக்கிற அரசாங்க அதிகாரிகள், சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம தொடர்ந்து வாழ்த்துறோம். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சதுன்னா, ஒரு குரு மூலமா தான் நம்மளுக்கு கிடைச்சது. அப்ப இந்த குரு அருள் இல்லாம நம்மளுக்கு திருவருள் கிடைக்காது. இப்ப குரு கிட்ட வந்தனால தானே இந்த வாழ்க வளமுடங்கிற தாரக மந்திரம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தான் ஒரு முண்டாசு கவி நம்ம பாரதியார் வந்து ஒரு கவியில சொல்லுவாரு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வோம் கனமான குருவை எதிர்கண்ட போதே மாற்றான அகந்தையினை துடைத்துக் கொள்வோம் மலமான மறதியினை முடித்துக் கொள்வோம் கூற்றான அரக்கர் உயிர் முடித்துக் கொள்வோம் குலைவான மாயைதனை அடித்துக் கொள்வோம் பேற்றாலே குரு வந்தான் இவன்பால் ஞான பேற்றையெல்லாம் பெறுவோம் யாம் என்றென்னுள்ளே. அப்ப இந்த குரு மூலமா தான் நம்ம இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டோம். குரு வந்து நம்மளுக்கு நல்ல வழி காட்டுறாரு. எதை எடுத்தாலும் நம்ம வாழ்த்தி வாழ்த்தி அந்த செயலை செய்யறோம். அப்ப வாழ்த்து செய்யும்போது நம்மளுக்கு அந்த செய்யற செயலும் வந்து ஒரு நல்ல விதத்துல அமையும். அதே மாதிரி நம்ம வையகத்தையும் 10 தடவை காலையில எழுந்ததும் நம்ம வாழ்த்துறோம் இல்லையா? நம்மளுக்கு மண்டத்துல ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்திருப்பாங்க. 10 தடவை காலையில எழுந்ததும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வாழ்த்துங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி வாழ்த்த வாழ்த்த அப்ப அந்த இயக்கம் வந்து அந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுது. அப்ப அந்த ஒளி அதர்கள் பரவ பரவ நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல இணக்கமான சூழல் வருது. சுத்தி இருக்கிறவங்களும் நல்ல ஒரு இணக்கத்தோட நம்மளுக்கு வர்றாங்க. அப்ப அதே மாதிரிதான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு வரும்போது அந்த வாழ்த்துங்கிறது நம்ம வாழ்த்தி வாழ்த்தி எல்லாரையும் மகிழ்விக்கிறோம். அப்புறம் நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கோம். அடுத்தவங்களையும் மகிழ்ச்சியா தான் நம்ம வச்சிருக்கோம். அப்படி வைக்கும்போதுதான் நம்மளுக்கு வந்து சுவாமிஜி வந்து இன்னும் நிறைய நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த ஒரு செயல் செய்யும் போது கூட நம்ம வாழ்க வளமுடன், இப்ப மனவளக்கலை அன்பர்கள் அதை தான் நம்ம சொல்றோம். ஒரு ஃபோன் கால் வந்தா கூட வாழ்க வளமுடன் சொல்லிதான் பேசுறோம். அப்ப அந்த வாழ்த்து அலை முதல்ல நமக்குள்ள வந்து சேருது. அப்புறம் யாரை நினைச்சு நம்ம வாழ்த்துறோமோ அவங்கள நம்ம நினைச்சு இது பண்ணுது. அப்ப அதே மாதிரி ஒரு குறள் கூட வள்ளுவ பெருந்தகை சொல்லுவாரு. நெருநெல் உடலொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. அப்ப அது இன்னைக்கு சுவாமிஜி நம்ம கிட்ட இல்ல. அவங்க அரூபமா ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்க போட்டுட்டு போன விதை அந்த வாழ்க வளமுடங்கிற தாரக மந்திரம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து செயலுக்குள்ள வந்துருச்சு. அப்ப எல்லாரும் அதை சொல்லி சொல்லி பயன்பெறணும். நம்மளும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் வாழ்த்தி மகிழணும். இப்ப நம்ம ஒரு செயல் செஞ்சாலும் வாழ்க வளமுடன் சொல்றோம். அதே மாதிரி ஒரு பயணம் மேற்கொள்ள போனாலும் முதல்ல என்ன பண்றோம்? வாழ்க வளமுடன் தான் சொல்றோம். இப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாதி பேருக்கு இன்னொன்று வாழ்க வளமுடன்னா அப்படி என்னன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மன்றத்துல இருக்கவங்க எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு சுவாமிஜியோட இதெல்லாம் இருக்குது. பயிற்சிகள் இவ்வளவு இருக்குது. மனதை ஒட்டின பயிற்சிகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஒரு சில பேர் புரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. வந்து அந்த பயிற்சிகளை செஞ்சு பயனடைகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு அப்புறமா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள பார்க்கும்போது நம்ம கிட்ட வந்து அந்த பயிற்சியோட விளைவு இப்படி எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் வந்து சொல்லும்போது நம்மளுக்குமே ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. அப்போ ஒரு நல்ல ஒரு குரு மகான்ட்ட நம்ம வந்திருக்கோம். நம்மளும் இந்த பயிற்சியை நிறைவா செய்யணும். நம்மள சுத்தி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியா வைக்கணும். மகிழ்ச்சி கூட ஒரு இதுல சொல்லுவாரு ஒரு கவியில. ஒரு பெரிய கவி. அதுல கடைசியா அந்த ஒரு 4 லைன் வரும். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய் வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட. அப்ப வாழ்த்தி வாழ்த்தி எல்லாரையும் நம்ம இணக்கத்தோட வச்சு நம்மளையும் மகிழ்ச்சியா வச்சு நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லிட்டு இத்தனை நேரம் இந்த சிந்தனை செவிமடுத்த இருபால் மெய்யன்பர்களுக்கும் வாழ்த்தி எனது சிந்தனை நிறைவாக இருந்தால் அத்தனையும் குருமகானுக்கே குறையேதும் இருந்தால் அத்தனையும் அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருமையானது சிந்தனை உரை. எளிமையான உதாரணங்கள்மா. எளிமையான உதாரணங்கள். வாழ்க வளமுடன்மா. மகான்களின் கவிதைகளையும் கருத்துக்களையும் அதோட சேர்த்து வாழ்த்தி மகிழ வேண்டும் என்ற சிறப்பான சிந்தனை உரையை அம்மா அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள். காலை 5:30 தவம். தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 மாலை காயகல்பம். மாலை 6:30 தவம்.
மாலை 7 சிந்தனை. மாலை 7:30 உலகநல வாழ்த்துடன் நிறைவு. சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற